வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/7/2024 ஆனி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று ஒரு நல்ல முடிவு வரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்க்கமான அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த புதிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். முதலீடுகளுக்கு சிலருக்கு யோகங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லோன்களை எதிர்பார்த்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு செலவுகள் காணப்பட்டாலும் புது கடன் சேரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு வட்டி குறைவாக சிலர் கடன் பெறுவதற்கு மனதில் ஒரு சந்தோஷம் தரும். ரொம்ப நாட்கள் போராடிய பிறகு அந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். சுபவிரிய பிராப்தம், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களும் அனுகூலங்களும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஏற்றத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய பிராப்தம். புதிய முதலீடுகள் சிலர் செய்வது ஆச்சரியத்தை தரும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு குறை நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். பயணங்களிலும் வேலை செய்கிற இடத்திலும் கவனம். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பெரியவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு அனுகூலம். பெற்றோர் பெரியோர் உங்களுடைய மனதிற்கேற்ற சில விஷயங்களை செய்து கொடுப்பார்கள். அதில் ஆச்சரியமும் சந்தோஷம் தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் யோகத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. சந்திராஷ்டிரம் காணப்படுவதனால் மனம் அலைப்பாயும். எல்லா விதத்திலும் ஒரு இறுக்கமற்ற சூழ்நிலை காணப்படும். வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். பெரியவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் கெட்டுவிடும். ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழியருடன் மனமிட்டு பேசுவது நன்மை. லாபமும் அனுகூலமும் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும். புதிய முதலீடுகளில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பதட்டம் குறையும். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ நம்மளை கேலி கிண்டல் செய்தவர்களெல்லாம் ஏதாவது ஒரு சங்கடத்தில் மாட்டக்கூடிய சூழ்நிலை. அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். அது உங்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலம் காணப்படும். என்னதான் உழைத்தாலும் லக்கு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் தெய்வம் ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பிள்ளைகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்கள். பிள்ளைகளுக்காக சுபவிரய பிராப்தம் ஏற்படும். முடிந்தால் யாருக்காவது மதியம் 1-2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது எலுமிச்சைப்பழ ஊறுகாவுடன் இரட்டிப்பாக சந்தோஷங்கள் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும். முதலீடுகளுக்கு பங்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். சுபவிரய பிராப்தம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பது ஆனந்தம். பெற்றோர் பெரியோருடைய விஷயத்திற்கு அனுகூலங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முதலீடு செய்வது ஆச்சரியம். பணவரவுக்கு உண்டான அனுகூலம் சந்தோஷத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.